சேனல். சரி, இன்னைக்கு வந்து நம்ம மைன்கிராஃப்ட் தான் விளையாட போறோம். நான் தான் கைடு. இவனுக்கு நான் செம்மையா வேர்ல்டுலாம் கிரியேட் பண்ணி தருவேன். அந்த வேர்ல்டுல நிறைய எஸ்எம்பி கூட பண்ணலாம். வாட்டர் கேவ் இங்க தான் நான் என் குடியிருப்பேன். மேப்பே கட்டிட்டேன். என்னோட விளம்பரத்தை சொல்றது. ஃபர்ஸ்ட் நான் இவனை அடிக்கணும். எனக்கு வந்து உட் வேணும். உட் இருந்தா நான் ஸ்டோன் வச்சு முட்டை இருடா, வச்சு நான் என்னோட விளம்பரத்தை சொல்றேன். நான் தான் வந்து ஒரு மைன்கிராஃப்ட் வேர்ல்டு கிரியேட்டர். நீங்க ஏதாவது ஒரு வேர்ல்டுல எஸ்எம்பி பண்ண போறீங்கன்னா இந்த வேர்ல்டு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லா பில்டு பண்ணி அந்த வேர்ல்டையே ஒரு இடமா மாற்றி உங்களுக்கு அதை தந்துடுவேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும். 100 ரூபாய் சார்ஜ். உங்களோட லிங்கையும் எனக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் கொடுத்துருங்க. ஆமா, அது 100 ரூபாய் கொடுத்துருங்க. 100 ரூபாய் 50 rupees guys. நான் போனை வந்து லிங்க்ல கொடுத்துறேன். ஃபோன் நம்பர் அவங்க தானே நமக்கு லிங்க்ல கொடுக்கணும். நம்ம நம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க உங்களுக்கு வீடியோல வீடியோல ஆடு எப்படியாச்சும் நான் பிடிக்கணும். நான் உங்களுக்கு வந்து வீடியோல லிங்க் கிராஃப்ட் சொல்றேன். இல்ல அது டச் பண்ணுங்க. என்ன கான்டாக்ட் ஐயோ, இந்த ஆடு நில்லுடா. என்ன கான்டாக்ட் பண்ணி எனக்கு கான்டாக்ட் உள்ளுதான் முக்கியம். இத வச்சு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு செம்மையா வேர்ல்ட் கிரியேட் பண்ணி தருவேன். இல்லை நீங்க எஸ்எம்பி நடத்திக்கலாம். ஜனனி வா. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் ஜனனி பல வருஷத்துக்கு அடுத்து நம்ம கூட ஒன்று சேர்ந்திருக்கா. பல வருஷம் இல்லை, ஒரு வருஷம். நீ இன்னொன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணு. கூப்பிட்டுட்டா. வா, ஒழுங்கா வா. வணக்கம், எங்களை மட்டும் கத்தி கத்தின்னு. வணக்கம் மக்களே. ஆடு 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 கத்திச்சு. ஆடு ஆடு ஆடு. வணக்கம் மக்களே மக்களே மக்களே. ப்ளீஸ் ஆடு, நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நைட்டு ஜாம்பி இதெல்லாம் வருவானுங்க. அவனுக்கு எனக்கு ஒரு நாள் காமிச்சு கொடுக்குறேன். நிறைய ஆடு இருக்கு. என்ன எனக்கு 3 இருந்தா போதும். ஏன்னா 4 இருந்தா கலர் கலரா வெட்டி செய்யலாம். எப்படி டைடா டை எப்படி டை செய்வ? ஃப்ளார் அதுக்காக. இப்போ நம்மளுக்கு இந்த ஆடை கொல்ல வேண்டாம். ஏன்னா இது அநியாயமா செத்து போகக்கூடாது. கரெக்டா? ஃப்ளார் கலெக்ட் பண்ணு. டையை வச்சு கலரா பெத்து அதெல்லாம் வேஸ்ட்டுடா. இந்த பெட் இருந்தா போதும். நைட்டு காலத்தை கழிச்சிடலாம். அந்த டை எடுத்துட்டு போய் நீ பிரெட்டையும் அதுக்கு மேல டையை வச்ச கலர் நான் உனக்கு காட்டா நைட்டு இவனை டை அடிக்க சொல்றீ. பெட்டுக்கு செம்மையா இருக்கும். பெட்டு போட்டு தூங்கிடுவேன். ஜனனி எவ்வளோ பெரிய சீட்டர்கள் இது கொண்டுலாமா? வேண்டாம் வேண்டாம். வருது. இது முட்டை போடும். இது பாவம். இது கொண்டு இதோட வில்லேஜ் ஊரே. கைஸ், நான் உனக்கு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். என்னடா வில்லேஜ் ஆடா? நினைச்சேன்ல, நான் சொன்ன கரெக்டா. லாவா. இது என்ன அவ்வளோ பெரிய வில்லேஜா? சொன்னேன்ல கைஸ். நான் தான் கைஸ் இதுக்குள்ள காரணம். நம்ம பெட்டே செஞ்சிருக்காங்க. இங்கே இவ்ளோ வீடு இருக்குல்ல, அதுல ஒண்ணுத்துல போய் நம்ம இந்த பட்டு கூமுட்டைக்கு எதுவுமே தெரியாது கைஸ். நான் தான் இந்த பெரிய வீட்ல போயிட்டு நிறைய பொருள்லாம் இருக்கும். ஏன்னா கூட்டமா வாழ்றீங்க. இந்த அளவுக்குலாம் இந்த வீட்ல தான் ஏதாச்சும் பொருள்லாம் கிடைக்கும். அயன் வீடு எனக்கு பிடிக்கும். பொருள் கிடைக்கும்டி. பொருள் இந்த வீட்ல அக்காவை டீ போட்டு கூப்பிடாத. ஆப்பிள் சித்தர் வீட்டுக்கு போக வேண்டியது. வீட்ல தான் நிறைய வச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடிலாம் வாட்டர் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி போய் எல்லா வீட்டுக்கு போயிடலாம். எல்லா வீட்டுக்கு முன்னாடி போய் பாரு. எல்லா வீட்டுக்கு முன்னாடி போய் வாசல்ல பாருங்க. ஒரே ஒரு வீட்ல 2 பேர் கத்திட்டு இருக்காங்க.
பாக்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்கான். டேய் எம்டி இந்த கேம் தான் நான் விளையாடுவேன். சிட்டி கேம். போர் அடிச்சாலும் சீக்கிரம் எதுக்கு பெட் உடைச்சிட்டு இருக்க? இது ஏன் பெட் நான் உடைச்சு வச்சிருவேன். உனக்கு என்னவா? ஐய அங்க நிறைய உட்ஸ் இருக்கு. ஒரு காடு, ஒரு வில்லேஜ், பக்கத்துல தண்ணி, அங்கிட்டு லாவா. டாய் பங்காளி, நம்மளோட வில்லேஜ்க்குள்ள ஏதோ கன்னியாசி பூந்திருக்காண்டா. திருட்டு கன்னியாசி. இது என்ன வீடு புதுசா இருக்கு? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஸ்மித்தர் வீடா? ஸ்மித்தர் எப்படி அந்த வீட்டுக்கு போனேன்? ஸ்மித்தர் போயிருக்க மாட்டான். வேற ஏதோ வில்லேஜர் தானே அது. ஸ்மித்தர் இங்கிட்டு ஓடனா. அவன் எப்படி அவ்வளோ வீட்டுக்கு போனான்? டேய் பைத்தியக்கார, எப்படி அவ்வளோ வீட்டுக்கு? அவன் மலை மேல இருந்து குதிச்சிட்டான். பீச்சுக்கு போலாமா? வா செத்து செத்து விளையாடுவோமா? ஒன்றுலாம் நல்லாவே இருக்காது. இதாண்டா ஒரிஜினல். நீ வச்சிருக்கிறது ஃபேக். இந்த கேம் நான் விளையாடுவேன். செஸ் பிளான்ட் எடுத்தல, இது எடுத்து மாட்டிக்கலாம். முகில் கிட்ட தீரா சூரா தீரா வாழ்வி. பத்தியா அழகா இருக்கப்பன்னு கேட்டேன். நம்ம பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாமா? அதுதான் மைண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுக்கு போய்க்கலாம். இதுல போயிட்டு பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். பிக்காக்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பவரா இருக்கும். ஓகேவா? ஜாம்பிஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு வீடு வேணும். கரெக்டா? இவன் மட்டும் நான் பீச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்? இல்லையே, நம்ம நார்மலா பெட் போட்டு தூங்கலாம். தூங்கிட்டு எதுவும் பண்ணாது. காலங்காத்துல எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிரும். நம்ம எங்க நம்ம வீடை கட்டலாம் சொல்லு? நம்ம ஃபர்ஸ்ட் உட்டு வெட்டிட்டு வரணும்டி. ஃபர்ஸ்ட் அறிவு இருக்குதாடி? சரி போய் வெட்டு. ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா தோண்டிட்டேனே. சரி, அங்கே நம்ம இந்த டர்ட்டை தூக்கி வச்சு விட்டுருலாம். ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். டர்ட்டு வச்சு. இது மைனர் டட்டா. யாருக்கு தெரியும்? மைனர் டட்டா அதாவது மைண்ட் பண்ண டட்டா. யாருக்கு தெரியும்? நீ மைண்ட் பண்ண டர்ட்டு தானே. மைண்ட் பண்ண டர்ட்டு. சரி, நம்ம இப்போ இந்த டர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கல. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால தான் தூசினே பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா போட்டா. டர்ட்டு தான் மைன்கிராஃப்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாக். அது அதாலே உடைக்க முடியாதா? பெட்ரா ஃபர்ஸ்ட், டர்ட் செகண்ட். ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கடா இவன்? ஆமா. ஏய் என்ன கண்டா அப்புறம் போறேன். இரு, அடித்தளம் கட்ட வேணாம். அடித்தளம் தானே ஒரு வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அஸ்தி பாரத்துக்கே இவன் ஓமகுண்டம் வைக்கல. இல்ல கேம்ப் ஃபயர் இருக்கும், அது வைக்கணும். அதுக்கு கோல் வேணும். இப்போ நான் கோல் கலெக்ட் பண்ண திருப்பி எனக்கு க்ரீப்பர் கொள்ளுவான். அந்த மைனர் வச்சிருப்பானேடா. மைனர் இந்த வாட்டி நான் சின்னதாக கட்டுற கொஞ்சம் நிறைய வசதி. நம்மளுக்கு நிறைய காசு கட்டச்சோன்னே பெருசாக கட்டல. ஓகேவா ஜனனி? போதும்டா, குட்டி தாண்டா நான் கேட்டேன். சரி, இப்போ நம்ம இதை விட குட்டியாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ பரவாயில்ல, பெருசாக தான் கட்டுறேன். இதோட பெருசாக கட்டினேன் எங்கள் அப்பா ஆஃபீஸில் வச்சு பிசியில். ஏய் நீ அதுல கெட்டவே இல்ல. சுத்தி பார்த்துட்டு இருந்தான். ஏன் கெட்டவே மாட்டான்டி மைன்கிராஃப்ட் வாங்க. ஏன்னா அங்கே யஷ்வந்த்னு ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்க. சரி கட்டு. நான் அழகா பில்ட் பண்ணேன் இன்னைக்கு. ஆனா என் வேர்ல்டுக்கே இவன் போக மாட்டேங்கிறான். ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். அவ்வளோ பெருசால இது இருக்காதே. பாத்ரூம்ல நீ என்ன பண்ணுவ? இதுக்கு மேலே இந்த ஓரத்துல எல்லாம் காபிள் ஸ்டோன் வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது வச்சுட்டு இதுக்கு மேலே காபிள் ஸ்டோன், அடுத்து இதுக்கு மேலே ஒரு காபிள் ஸ்டோன். ரொம்ப படாத இதுக்கு வேஸ்ட் மேலே ஆகிடும். காபிள் ஸ்டோன். ஆமாம், ஸ்டோனும். அடுத்து இங்கே லாஸ்ட்டு இந்த ஓக் பிளாங்க் எடுத்து ஒன்று எங்கிட்ட போய் வச்சிருக்க பார்த்தியா? அப்போ நான் யாரு? இதை நம்ம திருப்பி மைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காபிள் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு, ஐயோ அவ்வளோ ஹைட்டு வேறு இது போகாதா? சரி, கொஞ்சம் சின்னதாகவே கட்டலாம்டா. நீ தேவையில்லாம பண்ணிட்டேன். தேவையில்லாமலா? கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ இது மேலே ஏறிக்கிட்டு இங்கே கொஞ்சம் உட் பிளான்ட் வச்சுக்கிட்டு வீடோட ஃபைனல் அவுட்புட் பாரு. நீ தான் ஜட்ஜ். ஐயே பொழுது போகுது, சீக்கிரம். ஏன் இரு, ஃபாஸ்ட்டாக கட்டணும்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, உட் பிளாங்க் டர்ட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட். ஆமாம், அங்கே உட் பிளாங்க். நான் இங்கெல்லாம் உட் பிளாங்க் தான் வைப்பேன் நடுவில். ஏன் இங்கெல்லாம் வச்சாதான் நல்லா. நம்ம வில்லேஜரோட இருக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம வில்லேஜரோட கொஞ்சம் 2 மாடி வச்சு கட்டலாமா? இந்த வில்லேஜரே 2 மாடி வச்சு கட்டி இருக்காங்க. ஏன்னா தப்புன்னு கட்டிடுவேன்ப்பா. சிக்கனமாக தான் நான் செலவழிப்பேன். ஸ்டோன் பத்துதா? பத்தா இது நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட்னா மைண்ட் பண்ணுவோம். அப்போ அதுக்குள்ள என்னாச்சு?
சரி இந்த விட்டு செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பத்தாது ஸ்டோன், இந்த உட்டே பத்தலை நம்மளுக்கு. சரி போய் அவன்கிட்டனாவது போய் அவன் வீட்டில் உடச்சிட்டு திருடிட்டு வந்துடலாம். அவன் எதுவுமே பண்ண மாட்டான் நம்மளை. நான் திருடிட்டு தான் வருவேன் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு. சரி போ. எதுவும் காலியானதுக்கடுத்து திருடலான் இருக்குங்க. அப்படியே திருடிட்டு வருவான். இந்த வீடு பார்க்க நல்லா பெருசாக இருக்கு, வச்சிடலாமா மொத்தமா? போ போ சீக்கிரம் போ, பொழுது போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. எடு. இப்போ நம்மளுக்கு எடுக்க வேணாம், அது காலியானதுக்கு எடுத்து போய் எடுத்துக்கலாம். சரிடா உட்டாச்சு எடு. இரு. இங்கிட்டே இருக்கு ஓரமா. இதை நான் விட்டுட்டு ஏன் பார்க்குறேன்? இது தானே நான் அப்போலேருந்து தந்துட்டு நிறைய உட்டுலாம். ஏன் எதை சொன்னியா? கிராப்ஸ் பொழுது போகுது சீக்கிரம். 3 போதுமா? 3 போட்டாலே ஒன்னுலயே 6 கிடைக்கும். அப்ப எத்தனை பொண்ணு அப்பா, நான் 2 வச்சிருந்தேன், அதுக்கு 8 கிடைச்சதுன்னா 4 கிடைக்குதுற ஒன்றுல. ராக் ஒன்று 21 இருக்கா? போட்டு பாரு. பத்தாது, 2 மாடியில். அப்போ ராக் உடையா? அது அப்புறமேட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 6 வச்சு எவ்வளோ ஒரு பிளான் செய்ய முடியுதுன்னு பார்த்துக்கலாம். 24 செய்ய முடியுது. இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சுட்டேன். இப்போ நம்ம வீட்டோட அஸ்திபாரம் என்ன பார்த்தாலே தெரியும்னு நினச்சா பார்க்க தெரியல. நீ தப்பான இடத்துக்கு வந்துருக்க. அப்படியா? அப்போ எங்கிட்ட கட்டியிருக்கோம்? இங்கிட்ட கட்டியிருக்க. இங்கேயா? கீழே. அது ஃபார்மு. எங்கெல்லாம் கட்டணும்? நீ இதை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? இந்த பக்கம்டா அந்த வீடு இருக்குல்ல, பெரிய வீடு, அதுக்கு இப்படி வந்து இந்த பெரிய வீடு இருக்கும். சரி அன்பு, எங்கே கட்டணுன்னே மறந்து போச்சுடா. நீ தான் நல்லா ஞாபகம் வச்சுப்பிய, சொல்லு. எந்திரி. அங்கே ஏதோ இதுதான் நம்ம தான் அந்த அங்கே இருக்க பாரு, இங்கே கட்டி வச்சிருக்கோம். எங்கே? அங்கே தெரியுதா? கண்ணு தெரியல. அங்கே இது இருக்கே அதுவா? அதுதான் நானும் சொல்கிறேன். ஒழுங்காக ஷேக் பண்ணாமல் அப்போ தான் எனக்கு தெரியும். இப்போ நம்ம குதிச்சிருவோம். இங்கெல்லாம் விட்டு வேணா இதெல்லாம் எடுக்கலாம்ல. விட்டு டர்ட்டில் அவனுங்க இதோ இங்கே பயிர் இந்த செவல் இருக்குல்ல, இதை வச்சு இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆயிடும். சரி போ. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் தான் ஆகுது. ஓகே, நம்ம இதை போட்டு கீழெல்லாம் செஞ்சிடுறோம். இந்த வீடு எவ்வளோ இருக்கும்னு நீ ஃபைனலாக சொல்லு. ஓகேவா? ரியல் லைஃப்பில் இது ஒரு 40 ஒரு 50,000 இருக்கும். 50,000மா? உட்டு எவ்வளோ? உட்டே இவ்வளோ? ஐயோ பையி. 50,000 ரூபாய்க்கு கட்டிருப்போம். நீ கட்டுறதே போது ஆரஞ்சு கலர்ல மாறுது. ஜாம்பிஸ்லாம் வரப்போகுது. அங்கே இருக்க சூரியன் இங்கே வந்தால் தான் ஆரஞ்சு கலர்லேயே மாறும். அப்படி சொன்னால் தண்ணி வேகமாக கட்டுவேன். டர்ட்டு வச்சுக்கலாம். டர்ட்டு ஏன் ஏறுவேன் மேலே? ஐயோ, இது வேற காலியா. அவங்க கூட பேச போகிறாங்க. நீ இங்கே இருக்கியாடா? எங்கே போகிறாங்க? அவங்க வந்து சித்தி வீடா? சித்தி போட்டோம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சித்தி வீட்டுக்கு போயிட்டு நம்ம கூட வருவா. தெரியும். அதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டிடு. ஜனனி கட்டி இருடி, நான் ஃபாஸ்ட்டாக தான் கட்டணும். நான் தெரியாமல் மாற்றி கட்டிகிட்டு இருக்கேன். குளறுபடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஸ்டோன் தானே வைக்கணும். நான் என்னத்தை வச்சிட்டு இருக்கேன் பார்த்தியா? இன்னும் ஒன்றும் வைக்க முடியல. டர்ட்டு போடு. டர்ட்டுனா கிராஃப்டிங் டேபிளா? இதுக்கு ஈக்குவலாவா? அப்போ உட் பிளாங்க் வச்சிரு. முடிச்சு. இப்போ இது 2 ஈக்குவலா? என்ன அதுக்குள்ள புள்ளுமான? எல்லாரும் வெளியே வருவீங்களா? எதுக்கும் அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா ஜனனி வா. ஏற்கனவே 30 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. 30 நிமிஷம் 30 நிமிஷம் 1 மணி நேரம் இருக்கும் டோட்டல். எதுக்கு? அம்மா வந்து டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா ஃபுல் கேம்னால இப்போ நம்ம முடிக்க முடியாது. ஆமாடா. சரி கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. பாய்.